தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உபாகமம் 26:19. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். யார் சிறந்திருப்பார்கள் என்று பார்க்கும்போது யோவானுக்கு வெளிப்படுத்தி கூறுவது என்னவெனில், நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக்கிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று கூறுகிறார். யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன் நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், அவர்கள் வேறுபட்ட ஜனமாய் தேவனுடைய பேருக்கு புகழும் கீர்த்தியையும் கொண்டு வருவார்கள். தேவன் உயர்த்துவது மனிதர் தரும் கௌரவம் அல்ல, அது பரலோக முத்திரையுடன் வரும் மகிமையாக உள்ளது. பிரியரே, அகாஷ்வேரி ராஜாவின் அரண்மனை வாசல் காவலாளியாய் இருந்த மொர்தெகாய் கர்த்தருக்கு உண்மையாய் அவரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவரது ஜனங்களாகிய யூத கோத்திரத்தின் மேன்மைக்காக நின்று ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் வழிநடத்தியதால் கர்த்தர் மொர்தெகாயை சிறந்திருக்க செய்தார். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஷ்வேருக்கு இரண்டாவதவனாகவும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் குலத்துக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள புதிய இஸ்ரவேலராகிய நாம் தேவனுடைய நாம மகிமைப்பட வாழ்வோம். நிச்சயம் நம்மையும் சிறந்திருக்க செய்து நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எவ்வளவோ மேன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தும் கூட மற்றவர்களால் மறக்கப்பட்ட நிலைகளிலே, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைகளிலே காணப்படுகிறோம். இன்று இந்த காலை வேளையில் நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய மேன்மையினால் எங்களை மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.